பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனம். இப்போதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. மகளே நீ பயப்படாதம்மா, உனக்கு வேண்டியதெல்லாம் உனக்காக நான் செய்ய போறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாருங்க. ஆனா நீங்க என்ன தரங்க பண்ணோம்? பயப்படக்கூடாதுங்க. நீங்க பயப்படுறீங்க தானே, எனக்கு நடக்கிறதுக்கு டவுட் இல்லை, எனக்கு பயமா இருக்கு, எனக்கெல்லாம் குழந்தை பிறக்காது, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது, எனக்கெல்லாம் கடன் பிரச்சனை மாறாது, என் வியாதிலாம் மாறாதுங்க, நான் எதிர்பார்க்கறலாம் நடக்காதுங்க, நான் எதிர்க்கிற முயற்சிகள் எல்லாம் எனக்கு சத்தியமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள புலம்பாதீங்க. ஏசப்பா சொல்றாரு, நீ பயப்படாத, ஏன்னா உனக்கு வேண்டியதுல நான் செய்ய போறேன்னு ஏசப்பா உங்களுக்காக செய்ய போறாரு. ரூத்துனுடைய வாழ்க்கையில செஞ்சாரு, உங்க வாழ்க்கையில செய்யாமல போயிடுவாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செஞ்சாரு, உங்க வாழ்க்கையில செய்யாமல போறே. எல்லாருக்குமே செஞ்சாரு தானே, அப்ப உங்களுக்கு மட்டும் ஏன் அம்போன்னு விட்டுருவாரா? உங்களுக்குமே செய்வாரு. ஆனா அவங்க எல்லார்கிட்ட இருந்த ஒரு விஷயம் நம்ம கிட்ட மட்டும் இல்லைங்க. அதுதாங்க விசுவாசம். நீங்க விசுவாசமா கர்த்தர் எனக்காக செய்வார் சொல்லி பொறுமையோட காத்திருக்கும் போது ஏற்ற நேரத்துல அந்த உயரை நீங்க காண போறீங்க. அந்த நாள் இப்ப கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட விசுவாசம் இருந்துச்சுன்னா, இதை விசுவாசிச்சீங்கன்னா ஆமேன் போட்டு உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் நன்மை செய்வாராக. God bless you. ஆமென்.